கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. செபனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ அக்காலத்திலே சிறுமைப்படுத்தும் யாவரையும் மன்னிப்பேன். நொண்டியானவனை ரட்சிப்பேன். கல்லுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல, ஐயோ இவங்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போய் கிடக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிற இடத்துல கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பேன்னு அந்த சொல்ற அழகான ஒரு சாட்சி பாருங்க. நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டிருக்கேன். என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ இயேசுவை தேடுற, நீ ஆசீர்வாதமா இருக்கிறியான்னு. ஆனா அந்த கேள்வி கேட்ட அடுத்த சில மாதங்களில இன்னைக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து எதுனாலே வெட்கப்பட்டு போனாலும் அந்த வெட்கத்தை நீக்கிறவரா இருக்கிறாங்க. நல்ல சாட்சி. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே படுத்த மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 20 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. உன்னை ஒதுக்கும் அவர்கள் கண் முன்பாக அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒதுக்கினவர்களுக்கு முன்பாக அசைக்க முடியாத சக்தியாக கர்த்தர் மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்க முடியாத சக்தியா மாறுவீங்க. அசைக்க முடியாத, அல்லேலூயா, அசைக்க முடியாத சக்தியாக கர்த்தர் மாற்றுவார். இதுதாங்க அங்க பாருங்க 20ல பார்க்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருத்தும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று சதீஷ் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கா, கர்த்தர் சொல்லுகிறார் இருக்கா? சதீஷ் சொன்னா நிச்சயம் நடக்காது, கர்த்தர் சொன்னா நிச்சயம். அல்லேலூயா. யாரு சொல்றாங்கங்கிறதா முக்கியம். யாரு சொல்றாங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் வாக்கு பண்ணி அதை மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னிடத்துல வந்து நீ வாக்கு பண்ணதை மறந்துட்ட, திரும்ப போய் செய்யும் சொன்னார்னா செய்வோம். இல்ல, அப்போ சொல்ல வைக்கிறவர் யாரா இருக்கிறார்னா கர்த்தரா இருக்கிறார். செய்கிறவர் யாரா இருக்கிறார்னா கர்த்தரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒருவேளை தேவ ஜனமே, நான் ஒதுக்கப்பட்டவனாய் வேலை ஸ்தலத்துல இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டவனாய் வேலை ஸ்தலத்துல இருக்கிறேன், என் குடும்பத்தை என்னை யாரும் என்னை கட்டுக்கிறதுல, ஏதோ நான் வாழ்றேன் ஓடுறேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க மனிதனுடைய பார்வைக்கு ஒதுக்கப்பட்டவர்களா இருப்பீங்க, தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்க. ஒதுக்கினவர்களை தாங்க தேடி வருகிற தேவனா இருக்கிறார். மனிதர்கள் அநேகர் வந்து அநேக வேளையில நமக்கு தாளந்து இல்லை, படிப்பறிவு இல்லை, எதுவுமே இல்லை, ரிஜெக்ட், இன்டர்வியூல ரிஜெக்ட்னு சொல்லிடுவாங்க. இன்டர்வியூக்கு நிறைய இடத்துக்கு போவோம், இன்டர்வியூல குவாலிஃபிகேஷன் இல்லைப்பா நீ ரிஜெக்ட் பண்ணி எத்தனையோ வேலைகள் கிடைக்காம போயிருக்கோம். ஆனா அந்த ரிஜெக்ட் ஆனவனுக்கு ஒரு வேலை இருக்கும், அதுல அவன் டாப்பா இருப்பான். யாரும் இந்த உலகத்துல தேவ பார்வையில ரிஜெக்ட்ன்றதே கிடையாது. மனுஷ பார்வையில ரிஜெக்ஷன் இருக்கும், ஆனா தேவ பார்வையில ரிஜெக்ஷன் கிடையவே கிடையாது. செலக்ஷன் தான் தேவ பார்வையில. மனுஷ பார்வையில தான் ரிஜெக்ஷன், தேவ பார்வையில செலக்ஷன். அவர் செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, எப்படி பண்ணுவார்னா, நம்மள பேச வைப்பார்னா, எனக்காப்பா இந்த ஆசீர்வாதம், எனக்காப்பா. ஏன் அத்தனை பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்காக ஒருத்தர் அந்த செய்தி வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஒண்ணுதாங்க சந்தோஷப்படணும். என்னை செலக்ட் பண்ண என் தேவன் இருக்கிறார். மனுஷன் ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்ணலாம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எது ரியல் வெக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. உலகத்துல இருக்கிற 1000 கோடி மக்கள் உங்களை ஒதுக்குறது வெக்கம் இல்லை, அதுதான் நீங்க வெக்கம் நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. ரியல் வெக்கம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிறது தான் ரியல் வெக்கம். ஐயோ இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்னால் போக முடியும், என்கிட்ட எதுவுமே இல்லை,
அதெல்லாம் நல்ல பெரியவங்க கூடுற கூட்டம், நான்லாம் ஒண்ணுமே இல்லை, அழகு இல்லை, தாழ்மை ஒண்ணுமே இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே ஒதுக்குறீங்க தெரியுமா? அந்த ஒதுக்குகள்ல இருந்து உங்களை யாரும் மீட்கவே முடியாது. உலக ஜனம் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா உங்களை மீட்டெடுக்க முடியும். ஆண்டவர் மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எத்தனை பேர் உங்களை ஒதுக்கி வச்சாலும் அத்தனை பேர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, ஐ எம் செலக்டட் பர்சன். சொல்லுங்க, ஐ எம் செலக்டட் பர்சன். ஆமா, இந்த இடத்துல இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அத்தனை லட்சம் பேர்ல இத்தனை கூட்டம் இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம். அப்போ யாரோ ஒருத்தவங்க கர்த்தர் செலக்ட் பண்ணாத ஒரு மனுஷி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்காக நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ரிஜெக்ட் பண்ணக்கூடியவரே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சந்தோஷம் தாங்க இன்னைக்கு நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப எனக்கு படிப்பறிவு இல்லை, எதுவுமே எதுவுமே யோசிக்காதீங்க. இயேசுவே கைகளை தூக்கும் பொழுது அந்த கையை பிடிக்க ஒருத்தர் வருகிறார். நீங்களாம் செலக்ட் ஆகணும். சொல்லுங்க, நான் செலக்ட். ப்ரொமோஷன் தரலையா? பரவாயில்ல, இங்க தரல, வேற இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் ரெடியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு ப்ரொமோஷனே இல்லை வீட்டுல. சகோதரர்கள் அவங்க ஒதுக்கி 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 வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து உயர்த்தி வச்சாரா? ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு அடைக்கலமா இவங்களை கர்த்தர் மாற்றுவாங்க. இதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை, ஒதுக்கினவர்களுக்கு நீங்கள் அடைக்கலமாவீர்கள். உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடைவாங்க. அது அவ்வளவுதான், அவ்வளவுதான். உங்ககிட்ட தஞ்சம் அடைவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு அவன் கொடி சுவரின் மேலே படும். அல்லேலூயா. அப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்க நினைச்சாங்க. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஒதுக்கி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? நிறைய பேர் இருக்கும். அவன் யாரையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்க எதுக்கு அடையாளமா இருக்கணும்னா அன்புக்கு அடையாளமா இருக்கணும். யாருமே வேண்டாம் நம்ம ஒதுக்கவே கூடாது. நம்ம அவங்க 1000 கேடுகள் நமக்கு பண்ணதான் செய்வாங்க. எனக்கு வந்த சோதனை என்ன? அதுதானே, நண்பர்கள் விரோதியாய் மாறுவார்கள், விரோதிகள் நண்பர்களாய் மாறுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைக்கு அதுதான் டெஸ்ட். அப்போ விரோதிக்கும் நாம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருப்போம்னா கர்த்தர் களி கூறுகிறவரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் களி கூறுகிறவரா இருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு எதுவுமே செய்ய மனசு வரலனாலும் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு மனசு வரணும். நம்ம யாரையும் ஒதுக்க வேண்டாம், யாரும் வேணும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். எல்லாரும் எனக்கு வேண்டாம் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்மா கர்த்தருக்கு வேணும். நீங்க அந்த ஆத்மாவை பாருங்க. அந்த ஆத்மா உங்களுக்கு 1000 துரோகம் பண்ணியிருந்தாலும் உங்களை அறியாம அந்த ஆத்மா அன்பு வரும். செஞ்சு பாருங்களேன். ஆத்மா வாரங்கிறது அதுதான். நம்ம யாரையுமே ஒதுக்கக்கூடாது. எல்லாரும் கர்த்தருக்கு வேணும்ன்ற எண்ணத்தோட நீங்க நடந்து போக ரோட்ல உங்களுக்கு கிண்டல் பண்ணவன் கூட உங்களுக்கு நல்லவனா தெரியும். அல்லேலூயா. அப்ப மனிதன் யோசேப்பை ஒதுக்க நினைத்தார்கள். அங்க நடந்த காரியம் என்ன? எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 37:4. அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை என்ன பண்ணாங்களா? பகைத்தார்கள். அவன் தகப்பன் அவரை நேசிச்சாருங்கிறத விரோதமாய் பார்த்துட்டாங்க. இல்ல, அப்படி பார்க்க கூடாது. அது முதலாவது தவறு. இப்ப வீட்டுல 4 பிள்ளை, முதல் பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மேல தகப்பனுக்கும் தாய்க்கும் அளவில்லாமல் ஆசை இருக்கும். 2வது பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த பாசத்தை திரும்ப 2வது பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அப்போ முதல் பிள்ளை என்ன நேசிக்கலன்னு சொல்லவே கூடாது. அந்த காலத்துல நேசிக்கக்கூடிய காலத்துல அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்நேகத்தை இறைவன் கொடுத்துட்டார். அப்ப அந்த முதல் பிள்ளை 2வது பிள்ளைக்கு தாயானவளா இருக்கணும், தகப்பனா இருக்கணும். அந்த 2வது பிள்ளைக்கு தாயோட சேர்ந்து தகப்பனோட சேர்ந்து அன்பு செலுத்துகிற பிள்ளையா இருக்கணும். அதுதான் ரியல் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி.
இன்னைக்கும் அம்மா அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும், பிள்ளைங்களுக்கு 60 வயசு இருக்கும். முதல் பிள்ளைக்கு மட்டும் நீங்க நிறைய செய்வீங்க. இன்னைக்கும் கேள்விகள் கேட்க முடியல. எந்த தாயும் தகப்பனும் தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு மனதோட தான் பாசத்தை கொடுப்பாங்க. இப்போ வீட்டுல நீங்களே இருக்கிறீங்க, நல்லா புஷ்டியா ஜிம்முக்கு போய் நல்ல திடகாத்திரமா ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு நீங்க சாப்பாடு நிறைய போட்டாலும் ஒல்லியா ஒரு பையன் சாப்பிடாம நோஞ்சானா இருக்கிறான். அப்ப அவனுக்கு நீங்க ஸ்பெஷல் கேர் கொடுப்பீங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை தகப்பன் வைத்த பாசத்தை நிமித்தம் யோசேப்பை வெறுத்தார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு ஒரு காரணம் 5:6 வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இதுதான் இன்னொரு விஷயம். என்னன்னா, அவனுக்கு ஒரு சொப்பனத்தை இறைவன் உண்டு பண்ணி நான் இப்படியாக கண்டேன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அவனுக்கு நல்ல எண்ணம் வரல. என்ன எண்ணம் வரல? ஏன் தம்பி ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறான், அது அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கும் ஆசீர்வாதம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதபடியினால, ஒரு வெறுப்பின் தன்மை வந்தபடியினால அவர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். யோசேப்பை வெறுத்தார்கள். அப்ப இதுல என்ன இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பொறாமை குணம் கொண்டவங்க இருக்கவே கூடாது. பொறாமை கொண்ட குணமா இருக்க கூடாது. சொல்லுங்க, நான் பொறாமை கொள்ள மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பொறாமை கொள்ள மாட்டேன். பொறாமை கொள்ளுதலா இருந்தோம் அப்படின்னா அந்த பொறாமை நம்மள அழிச்சிடும். அந்த பொறாமை அவர்களுக்கு வந்தது நிமித்தம் தன் சகோதரனை விரோதியாய் பார்த்தார்கள். யோசேப்பு உடுத்தின பலவர்ண அங்கி அவர்களுக்கு பொறாமையை கொண்டு வரவில்லை. தகப்பனுடைய அன்பு அவர்களுக்கு முழு பொறாமையை கொண்டு வரல. யோசேப்பு கண்ட சொப்பனம் அவர்களை பொறாமை கொள்ள வைத்தது. என்னன்னா, தரிசனம் தான் அவனை காக்குது. அந்த தரிசனத்தை உடையவனை இன்னொருத்தன் பார்க்கும் போது பொறாமை உள்ளவனா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தன் தரிசனத்துல இருக்கிறான் அப்படின்னா அந்த தரிசனத்தோடு நம்ம இணைஞ்சிட்டோம்னா அந்த தரிசனம் நமக்கும் வருங்க. அவன பெரிய ஆளா, இன்னைக்குதான் வந்தான் ஆபீஸ்ல, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டானே நம்ம பொறாமை கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கீழே இறங்கும். ஆனா அவங்களோடு நம்ம இணையும் பொழுது இன்னும் நன்மைகள் உண்டாகும். அப்ப இன்னைக்குமே தரிசனம் இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், உறவு வைத்துக் கொள்ளுங்க. தரிசனம் இல்லாத, அதாவது எப்படின்னா, தரிசனம் இருக்கிற உதாரணத்துக்கு சொன்னேன், நான் நல்லா வாழணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக நிக்கணும், நடக்கணும், ஓடணும் அப்படின்னு தரிசனம் உடையவரோட இணைந்து கொள்ளுங்க. அதுக்கு மாறா உங்களுக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அக்கா எனக்கு இப்படி பண்ணாங்களா, உங்களுக்கும் இப்படி பண்ணாங்களா அப்படின்னு புலம்புகிற கூட்டத்துல போய் இணைந்து கொள்ளாதீங்க. அந்த கூட்டம்லாம் இயேசு கிறிஸ்து நாம வந்து நம்ம விட்டு விலகி போவதாங்க. அப்படியே அவன் புலம்புறான் அப்படின்னா நம்ம அவனை பார்த்து என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த ஆத்மாவை எப்படியாவது கரை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு இயேசுவை தெரியுதுங்கிறதுனால இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பெரிய காரியமும் எனக்கு வரலன்னா பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்? மேலானவரை நான் தேடினபடியினால. ஜனங்கள் என்னை ஒரு கூட்ட ஜனம் என்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம், எனக்கு எதுவுமே செய்யாம இருக்கலாம், நம்மள என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நம்ம கிட்ட பேசுவாங்க, ஆனா அவங்க ஒதுக்குறது நமக்கு நல்லா தெரியும். அதையே நினைச்சு நம்ம ஃபீல் பண்றதுக்கு பதிலா, என்ன நீங்க ஒதுக்குனா என்னடா, என்கிட்ட இல்லாத அபிஷேகம் உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அது என்னன்னா கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயம் ஒரு நாள் உயர்த்தப்படுகிறவனா இருப்பான். அவன் தான் அவங்கள பாதுகாக்க போறாங்க. அதனாலதான் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த கூட்டத்தை வந்து பிரித்து எடுக்கிறார். அவனும் அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனும் இன்னொரு 4 பேரை ஒதுக்குவான். இல்ல, ஒதுங்கி வருகிறவர்களை கரை சேர்ப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறாரு. அவன் ஒண்ணு தீர்மானம் பண்ணிங்க, ஒதுக்கப்பட்ட ஜனங்களை கரை சேர்க்க நம்ம ஆயத்தமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 37:19 வாசிங்க, 11 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். 19 வாசிங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் பாருங்கள். போதும், இருங்க. அவன் சொப்பனம் கண்டது, இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் கனவு காண்கிறான். அந்த கனவு கண்டதுனால எரிச்சல் அடைகிறாங்க. அவங்க அப்பா மனசுல வச்சுட்டார். அப்ப தம்பி வரான். ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்க, வாங்கன்னுவீங்க, உட்காருங்கன்னுவீங்க, எல்லாமே என்னவீங்க. எப்படி? மனசு சுத்தமா இருந்தா. மனசு சுத்தமா இல்ல, உங்களை விரோதித்தவங்க வராங்க, உங்களை அவதூறு பேசினவங்க வராங்க, என்ன பண்ணுவீங்க? வாங்க உட்காருங்க, கரெக்டா சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? தண்ணியை ஊற்றி அனுப்புவீங்க. இல்ல, இன்னைக்கு மனிதனுடைய நிலை இப்படிதான் இருக்குது. அது உலக மனிதன். ஆனா ஆண்டவருக்குள்ள மனித குணம் படைத்தவர்களாகியன்னா அப்படிப்பட்டவர் வரும்பொழுது அவங்களுக்கு தான் கறி சாப்பாடு பெஸ்டா போகும். அவன் வீட்டை விட்டு வெளில போகும்போது யோசிப்பான், நான் இவனுக்கு பத்திரிக்கை கொடுக்காம ஒதுக்கி வச்சேன், இவன் 7 மணி சொல்லிட்டு இவனை இந்த குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்தி வச்சேன், இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல்ல நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன், ஆனா இவன் எனக்கு கறி சாப்பாடு போட்டு ஒதுக்கப்பட்டவனாகிய இவன், என்னால் ஒதுக்கப்பட்ட இவன் இந்த நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்ன வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் அன்பை நம்மளை கண்டுட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவன் திரும்ப யாரையும் ஒதுக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரா இருக்கணும்னா அடைக்கலம் பட்டணமா இருக்கணும். ஏன்? எனக்கு அடைக்கலம் தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள அடைக்கலம் அடைந்த நான் அநேகருக்கு அடைக்கலமா இருக்கணும். அப்ப எந்த நிலையிலையும் ஆண்டவர் நம்மள அறியாம நிறைய டெஸ்ட் வைப்பாருங்கம்மா. கணவனுக்கு மனைவியை டெஸ்டா வைப்பாரு, மனைவிக்கு கணவனை டெஸ்டா வைப்பாரு, கணவன் மனைவிக்கு பிள்ளைகளை டெஸ்டா வைப்பாரு, நிறைய டெஸ்ட் வைப்பாரு. அதை உணர்ந்து அந்த தரிசனத்திலே நடக்கும் பொழுது நாம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போன இடத்த தலையை நிமிர்த்துறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நீ என்ன கண்ட அப்படின்னு அவங்க கேட்கலாம். நம்மளை ஒண்ணு செய்ய வைப்பாரு. என்னன்னா, நான் இவ்வளவு சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல வைக்க மாட்டாரு. அவங்கள நம்ம சொல்ல வைக்காதபடிக்கு அவங்கள பார்க்க வைத்து நம்ம யாருன்னு காமிப்பார். நம்மளை அழகுபடுத்தி பார்க்கிறவர் தாங்க கர்த்தர். அல்லேலூயா. ஆதியாகமம் 38:23 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களை பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரரை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். விற்று போடுவோம் வாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவஜனமே. அவன் வஸ்திரம், அந்த உடுத்துற வஸ்திரம் இல்ல அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு பெருசா தெரிந்தது அவங்களுடைய சொப்பனம், அபிஷேகம். என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. ஐயா, நீங்க அவனை வேணா விற்கலாம், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை விற்கவே முடியாது. அவனை வேணா ஒதுக்கலாம், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஒதுக்க முடியாது. ஒரு நாள் நம்மேல் இருக்கிற அபிஷேகம் மேலோங்கும். ஒதுக்கினவர்கள் அந்த அபிஷேகத்தினால் பிழைப்பார்கள். நீங்க நல்ல தேவ வார்த்தை ஜனமே, தேவ வார்த்தை கேளுங்க ஜனமே. உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உங்க மேல தேவ அபிஷேகம் இருக்குதுங்கிற பட்சத்துல தேவ அபிஷேகத்தினால் அவர்கள் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்தையும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாய். அப்போ ஆண்டவர் ஒருவனோடு இருந்தா அவன் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2 முதல்ல வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள்
ஒரு மனிதர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோட வந்து இணைஞ்சிடுவாருங்க. அல்லேலூயா. என்னை ஒதுக்கிட்டான், என்கிட்ட பேசல அப்படின்ற ஃபீல் எல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஒதுக்கினவர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஆண்டவரோட இருக்கும் பட்சத்துல நீங்களும் ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவர் உங்களோட இருக்கணும். ஆண்டவர் இருக்கக்கூடிய வாழ்வை நாம் என்ன பண்ணோம்? வாழுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு தேவ ஜனமே உங்க அறிந்தோ அறியாமலையோ உங்க வீட்லயோ உங்க குடும்பத்திலேயோ திருச்சபையிலையோ வெளியிலையோ வேலை ஸ்தலத்திலேயோ யாரையாவது நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு கோபத்தினால, ஒரு பொறாமையினால, ஒரு எரிச்சல்னால இன்று வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன்பான்னு நீங்கள் ஒதுக்கினவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. உங்களை ஒருத்தரை பார்க்க வைக்கிறாருன்னா காரணம் இல்லாம பார்க்க வைக்கல. உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு சுவிசேஷம் போகணும். உங்கள் நிமித்தம் நீதியின் சூரியன் வெளிச்சம் அவர் மேல போகணும். அப்ப எல்லா உலகத்தான போல நாம இருந்துடக்கூடாதுங்க. உலகத்தானை போல எதுக்கு ஒதுக்கணுமோ அதுக்கு நாம ஒதுக்கணும். அதுக்கு ஒதுக்கலன்னா ஒதுக்கப்பட்டு போயிடுவோம். அது வேற விஷயம். தப்பா எடுத்துக்க கூடாதுங்க. நீங்க எரிச்சல் அடைந்து, நீங்கள் கோபம் அடைந்து, நீங்கள் சில பேரை விரோதியாய் நினைத்து ஒதுக்கி இருப்பீர்களே, ஆனால் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் ஒதுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதனா பிடிச்சிட்டு தொங்கி உட்கார்ந்து இருக்க கூடாது. அவைகளுக்கு விட்டு விலகி ஓடி சூரியனை போல நெருப்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை யார் ஒதுக்குனா என்ன, ஒதுக்கலன்னா என்ன? கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஒதுக்கிட்டா மனுஷன் கவலையே படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலையே படாதீங்க. எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவருடைய நீதியா இருக்கு. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 42:1-2 எடுத்து வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். போதுங்க. இப்ப எங்க அனுப்புறாங்க? அங்க யார் இருக்கிறா அப்படி சொல்ல வேண்டாம். அங்க யார் இருக்கிறா? ஒதுக்கப்பட்டவன். எகிப்துல யார் இருக்கிறா? இப்ப யாரு ஒதுக்கப்பட்டவங்க கிட்ட வரா? ஒதுக்கினவர்கள். சொல்லுங்க. ஒதுக்கினவர்கள் தஞ்சமடைய தானியம் பெற ஒதுக்கப்பட்டவனிடத்துல வராங்க. அல்லேலூயா. நாட்டை எவ்வளவு பெருசு பாருங்க. என் பிள்ளைய நீ ஒதுக்கிட்ட, இன்னைக்கு நீ ஒதுக்கிட்ட, ஆனா ஒரு நாள் என் பிள்ளைய நீ தேடி வருவ, தேடி வர வைப்ப. அல்லேலூயா. தேடி வர வைப்ப. அப்ப இன்னைக்கு உங்களை ஒதுக்குன ஜனங்கள் எல்லாம், உறவுகள் எல்லாம் தேடி வரப்போகுதுங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அங்க ஆதியாகமத்து புத்தகம் மனுஷ திட்டம் ஒதுக்குறது தேவ திட்டம் எப்படியாக இருக்கிறது பாருங்க. 49:22 டக்குனு வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் கொடிகள் சுவரின் மேல் கனி தரக்கூடிய செடி பறந்து விருந்து போயிட்டே இருக்கும்மா. பறந்து விருந்து 23 வாசிங்க. அவனை மணமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயல்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேற்படும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். அங்க பாருங்க, அத்தனை பேர் விரோதம் பண்ணாலும் அவன் வில் முறியாம ஸ்ட்ராங்கா நிக்குது. நல்லா பாருங்க. என்ன ஒதுக்கிட்டாங்க ஏசப்பா, எனக்கு யாரும் இல்ல ஏசப்பா, நான் ஒரு அனாதை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொல்றோம்? தகப்பன் கிட்ட சொல்றோம். தகப்பன் தலையிலேயே அடிச்சுப்பாரு. அப்பா நான் எதுக்கு இருக்கிறேன், நீ ஏன் அனாதைன்னு சொல்ற, என்னை ஏன் ஒதுக்கிட்டேன்னு சொல்ற? நல்லா புரிஞ்சுக்குங்க. மனுஷன் ஒதுக்குனா சந்தோஷப்படுங்க.
ஏன்னா அப்பதான் அவர் கூட வருவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, பல நீரே அல்லவோ. ஆதரவற்றவங்களுக்கு யாருங்க பார்க்க போல? இயேசு ஆண்டவர். ஆண்டவர் அங்க பாருங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பதும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கண்மலைன்னா என்ன தெரியுமா? அடைக்கலங்க. அடைக்கலம், அடைக்கலம். இந்த கண்மலை ஆனவரே அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? என் வாழ்க்கைக்கு எல்லாம் நீங்க நம்ம அடைக்கலம். யோசேப்பு தன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு மாத்திரம் அடைக்கலம், தன் சகோதரர் மாத்திரம் அடைக்கலம் அல்ல, எகிப்திலே பஞ்சம் வருகிறது என்பதற்காக அந்த எகிப்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அடைக்கலமாய் கண்மலையாய் கர்த்தர் அவனை வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு கண்மலையை கர்த்தர் வைக்க போறாரு அப்படின்னா நீங்க மனிதர்களால ஒதுக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஒதுக்குறான் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் உங்களிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் மேய்ப்பன் வழி நடத்துகிறார். அங்க யாருக்கு வழிகாட்டியா இருக்கிறார்? ராஜாவுக்கே. 7 வருடங்கள் இப்படியாக இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். 7 வருடங்கள் பஞ்சகாலமாய் இருக்கும். ஆசீர்வாதத்திலே தானியங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்லி அவைகளை சேர்த்து வைக்கும் பொழுது அந்த தானியங்களை பெற்றுக்கொள்ள மொத்த ஊர்களும் மொத்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் வருகிறவர்களுக்கு இன்னென்ன காரியத்தை இப்படியாக செய்கள் என்று வழிகாட்டியாய் மேய்ப்பனாய் கர்த்தர் யோசேப்பை வைத்திருக்கிறார். யாருங்க? குடியில போடப்பட்டவனை யாருங்க? வெறுக்கப்பட்டவனை யாருங்க? தள்ளுண்டவனை யாருங்க? பலசாலியா இல்லாதவனை அண்ணன்கள் குடியிலே தள்ளும் பொழுது பலவானாய் இருந்திருப்பானா? நல்ல அல்ல, அத்தனை அண்ணனையும் பல்ல உடைச்சிருப்பான். பலனற்றவனாய் நிர்கதியாய் இருக்கிறவனாய் பலனில்லாதவனாய் குழியிலே விடப்பட்ட போது கண்ணீர் சிந்தவனாய் இருந்த யோசேப்பை மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாற்றினது என்னன்னா கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால. இன்னைக்கு உங்களோட தேவன் இருக்கிறாருங்கிற நிச்சயம் வந்துச்சுன்னா அத்தனை பேர் ஒதுக்குனாலும் அத்தனை பேர் ஒதுக்குன ஜனத்துக்கு முன்பாக ஒளி விளக்க லைட் ஹவுஸா வைப்பாடுறாங்க. அவனை இருட்டுல இருக்கிறதுனால ஒதுக்குறான். அவன் ஒதுக்குறதுனால உங்க அபிஷேகம் இல்லைன்னு ஆயிட போறது இல்ல. அவன் ஒதுக்குறதுனால உங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு ஆயிட போறது இல்ல. ஒதுக்குறவன் ஒதுக்கட்டும், துதிக்கிறவன் துதிக்கட்டும். துதிக்கும் பொழுது துதிக்கிறவன் துதிக்கும் பொழுது ஒதுக்குறவன் துதிக்கிறவன் இடத்துல வந்து நிற்பான். அல்லேலூயா. ஒதுக்குறவன் ஒதுக்கட்டும், துதிக்கிறவன் துதிக்கட்டும். துதி எடுத்துட்டே இருங்க. அவன் ஒரு நாள் ஒதுங்கி விடுவான். ஒரு வெளிச்சம் அவன் மேல் படரட்டும். நீ எங்கிருந்து வெளிச்சத்தை பெற்றாய்? கர்த்தராகிய இயேசு நடந்தது. அந்த வெளிச்சம் இனி படரட்டும். அந்த வெளிச்சம் அவன் செடி சுவர் மேலே, கனிச்செடி சுவர் மேலே படர்ந்தது போல நமக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு படரட்டும். அவன் இவ்வளவு நாள் எப்படி பார்த்திருப்பானா, இவன் ஒதுக்குனா இவன் என்ன அட்டாக் பண்ணுவான், அட்டாக் பண்ணல ரெடியா இருப்பான். அட்டாக் பண்றதுக்கு பதிலா அவன் போயிட்டு கட்டி பிடிச்சி கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, அதனால நீ எனக்கு என்ன பண்ணாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அட்டாக் மோட்ல இருந்து அவன் செத்தே போயிடுவான். உலகம் இப்படிதான் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை பேசணும். அங்க யோசிச்சு பாருங்க, தன் அண்ணன்மார்கள் வரும் பொழுது என்னையாடா குடிக்குள்ள போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை. அங்க ஒண்ணு சொல்றான், நீங்கள் இப்படி வருகிற நிலைக்கு முன்பா கர்த்தரே செய்தார், என்னை கொண்டு வந்தார். ஏன் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க தேவ திட்டம். மோசே எடுத்து வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 2:13-14 ஜனங்கள் அவனை தவித்தார்கள், ஒதுக்குனாங்க. எடுத்தவங்க வாசிக்க வேண்டாம். அவன் மறுநாளில் வெளியே போனபோது எபிரெய மனுஷர் 20
சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பயந்து என்ன பண்ணிட்டாரு? வனாந்திரத்துக்கு ஓடிட்டாரு. நன்மை செய்த மோசேக்கு நீ யாரப்பா எனக்கு அதிகாரியான கேள்வி கேட்ட ஜனத்துக்கு பயந்து என்ன பண்ணிட்டாரு? 40 வருடம் வனாந்திரத்துல ஓடிட்டாரு, ஒதுங்கி போயிட்டாரு. அப்போ வனாந்திரத்துல இருந்தவரை ஒருத்தர் தேடி வந்தார். சூரியச்செடி பக்கம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திரும்ப எங்க கொண்டு போறாரு? ஒதுக்குன ஜனங்களுக்கு லீடரா கொண்டு போறாரு. காத்திருங்க அம்மா, காத்திருங்க ஐயா, ஒதுக்குன ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஒரு வழிகாட்டியை கொண்டு போறாரு. மோசே, நான் பாரு என்ன ஒதுக்கிட்டாங்க, நான் இங்க போக மாட்டேன். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜனங்களை தன் பிள்ளையாய் பாதித்து அவர்கள் திருக்கும் கேடும் செய்யும் பொழுது தேவன் அவர்களை பட்சிக்க வரும் பொழுது, இந்த ஜனங்களை நீங்க தான்ப்பா கூட்டி கொண்டு வந்தீங்க, இந்த ஜனங்களை நீங்க தான்ப்பா அழைத்து கொண்டு வந்து, உங்களுக்கு தான்ப்பா கெட்ட பேர் வந்து சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி அவர்களை காப்பாற்றினவனா இருந்தான். அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ லீடர். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒதுக்குறவன் லீடர் கிடையாது. தப்பு பண்ணவனை அரவணைச்சி அவனை ஒதுக்காதபடி அவனை மேல் நோக்கி எடுத்துட்டு போறதுதான் குட் லீடர். அதுவும் சிலது புரியாம கீழே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ 40 வருடம் யாரும் தேட முடியாத, யாரும் கண்டுக்காத மோசே 40 நாள் இறைவனோடு போகும் பொழுது மோசேக்கு என்ன ஆயிற்றோ என்று லட்சம் பேர் பரிதவித்தாங்க, கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. கொலாப்ஸ் ஆனதால கண்டுபிட்டிய உண்டாக்கிட்டானுங்க. பாருங்க, ஒரு லீடர் இல்லை அப்படின்னா எப்படி கொலாப்ஸ் ஆகுறாங்க? லீடர் சொல்றதை காட்டிலும் ஒதுக்கினவனை தேட வைத்தார் அல்லவோ கர்த்தர். ஒரு நாள் வருங்க, உங்களை ஒதுக்குனவங்களை உங்களால, நீங்க மற்றவங்களால ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, அவங்களை தேடி அவர்கள் வருகிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க யோசேப்புகளாக, மோசேக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் கர்த்தர் பாதத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது புஸ்தகத்துல 1 சாமுவேல் 16:3 ஈசாயை பல விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டிய நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சாமுவேல் என்ன பண்றாரு? தேவன் அங்க அனுப்புறாரு. லைனா பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அங்க தாவீது அழகும் சௌந்தரியமான ஒரு மனிதன், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் வரவரைக்கும் நான் அப்போதுல கையிடவே மாட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏளனம் பண்ணி உங்களை ஒதுக்குறாங்கன்னா ஒரு நாள் பொறாமையா இவங்களை பார்க்க வைப்பாருங்க கர்த்தர். ஏளனம் பண்றாங்களா, நீ எல்லாம் இதுக்கு ஒரு மனுஷனா ஜீப்போ அப்படின்னு சொல்றாங்களா, பரவாயில்லங்க, சொல்லட்டோங்க. அதே வாய் வந்து கண்டே மணியே அமுதேன்னு சொல்ல வைப்பாருங்க. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் பாதத்துல இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அவர் பாதத்துல நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது நமக்கு பெரிய நன்மையான காரியங்கள் செய்வார். எடுத்து வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படாத நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஒதுக்கப்பட்ட ஜனமே, என்னை ஒதுக்கிட்டாங்க வருத்தப்படுகிற ஜனமே, அவனை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை
என்றும் கைவிடுவதில்லை. அப்பா, ஒரு காலம் நீங்கள் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நாங்கள் உங்களை விட்டு தூரம் போயிருப்போம்னா, அன்றுவரே மனுஷன் எங்களை ஒதுக்குனா நீங்க வருவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்களே உங்களை ஒதுக்கிட்டோம்னா எப்படிப்பா வருவீங்க? நாங்க தான்ப்பா வரணும், நாங்க தான் வரணும். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தகப்பனை ஒதுக்கி போனா தகப்பன் காத்து கொண்டிருந்தார், தேடி அலையல, காத்து கொண்டிருந்தார். அவர் மனம் மாறி வரும் பொழுது, குணம் மாறி வரும் பொழுது தகப்பன் அணைத்துக் கொண்டேன். இந்த வேளையை நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் எங்கள் வாழ்க்கையில உங்களை ஒதுக்கி வச்சிருப்போம்னா அந்த ஒதுக்கல் இருந்து நாங்கள் மீண்டு வர உங்களுடைய பாதப்படியில வந்துட்டோம். அப்பா, எங்கள் பாவத்து நிமித்தம் நீங்கள் ஒதுங்கி இருப்பீர்களே ஆனால், எங்கள் பொறாமை குணம் நிமித்தம் நீங்கள் ஒதுங்கி இருப்பீர்களே ஆனால், எங்கள் எரிச்சல் நிமித்தம் நீங்க ஒதுங்கி இருப்பீங்கன்னா அதெல்லாத்தையும் விட்டுட்டோம்ப்பா. ஆண்டவரே, மனுஷன் எங்களை ஒதுக்குனா என்ன, ஒதுக்காட்டி என்ன, நீங்க எங்களை ஒதுக்கலப்பா, அது எங்களுக்கு போதும். அதே சமயம் நாங்கள் ஒருவேளை எங்கள் பாவத்தை நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் ஒதுக்கி இருப்போம்னா எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, ஆண்டவரே உங்க தண்டையிலே என்னை சேர்த்துங்கப்பா, நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை நீங்க சொல்லிட்டீங்க. ஆண்டவரே, என்னை கைவிடுகிறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கலங்காதேன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பான மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து போக உதவி செய்ய. மீதியாயிருக்கிற நாட்களை நேரங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, மீதியாயிருக்கிற ஊழியர்கள் கூட்டங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டும் நல்ல பிதாவே.